வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு, நேயர்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், நண்பர்களுக்கு. இல்லை அதில் இல்லை 2 நிமிஷம் இல்லை, அது இல்லை. என்னென்னா என்னென்னா எங்களுக்கு ரொம்ப மூத்த ஆசான்கள் அவங்க 2 பேருக்குமே வந்து 97 வயசுக்கு மேலே ஆகுது. அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் பதவி ஏற்றுக்க போகிறோம். அது அது நீங்கள் போன பிறகு பண்ணிக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு வரும். அதில் என்ன ஒளிவு மறைவு? அதாவது டென்னிஸ் கோர்ட்டும் ஷட்டில் கோர்ட் மட்டும்தான் பாக்கி, மற்றபடி எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டாங்க. அந்த கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறம் எங்களுக்கு அதாவது யார் ஜெயிக்கணுன்றது எங்களுக்கு தெரியாது. அந்த பேலட் பாக்ஸ் 3 வருஷம் கட்டி காப்பாற்றின அந்த சவுத் இந்தியன் பேங்க்கு அங்கிட்டு வச்ச அந்த லாக்கர் அவங்கள பாதுகாப்பாக வச்சதுக்கு அவங்களுக்கும் நன்றி. ஆனால் முறையாக செஞ்சதுக்கு திரு கிருஷ்ணா அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கம், எங்களுக்கு வந்து கொடுத்த அந்த நம்பிக்கை, நாங்கள் அந்த நம்பிக்கையை கையில் வச்சுக்கிட்டு இந்த 3 வருஷம் வெயிட் பண்ணி பண்ணோம். இந்த 3 வருட காலங்களில் ஒரு தாமதமாச்சு. ஒரு விஷயம், என் கல்யாணம் இல்லை, இந்த கட்டிடம். இதுல ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபண்ட் ரைசிங்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நாங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக எல்லாரையும் போய் மீட் பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் சேர்ந்து தான் கோயில் கட்ட முடியும். நான் முதலே சொல்லியிருந்தேன், இது எல்லாரும் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை பண்ண முடியும். ரஜினி சார், கமல் சார் அவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காங்க. கமல் சார்லாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கூட அமெரிக்காவிலேருந்து இந்த ஷோக்காக நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி ஓவர் நைட் ஃப்ளை பண்ணி வந்து ஃபீவர்லேயே படுத்திருந்து ஷோ பண்ணி கொடுத்தாங்க மலேசியாவில். அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ எல்லாருடைய சப்போர்ட் டெஃபினட்டாக இருக்குது. எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது வந்து இந்த கோவிட் டைமில் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கிறனால நாங்கள் வேறு ஐடியாஸ் நாங்கள் பிளான் பண்ண வேண்டியது. கார்த்தி, இப்போ பட்ஜெட் ஒரு சில படங்கள் எடுக்கிறப்போ, குறிப்பா சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் படம் எடுக்கிறப்போ பாமக சார்பில் வந்து அமைப்புகள் சார்பில் இங்க சூர்யா இல்லைங்க, அண்ணா இங்க இல்லைங்க. சொல்லுங்க. 2 பேர் தான் கேஸ் போட்டாங்க. ஒன்று நடிகர் பெஞ்சமின், இன்னொன்று ஏழுமலைன்னு ஒரு நடிகர் சொல்கிறாங்க. அவர் நடிகராக இல்லை நீங்கள் தான் டிசைட் பண்ணோம். பட் ஆனால் உறுப்பினர் கார்டு வச்சுருக்காரு அவர். இவங்க 2 பேர் தான் கேஸ் போட்டது. இந்த 2 பேருமே நடிகர் சங்கத்துக்கு உதவி பெற்றிருக்காங்க, மருத்துவ உதவி பெற்றிருக்காங்க, குடும்ப உதவி பெற்றிருக்காங்க, எல்லாமே பெற்றிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் தான், இப்போ எளிமையான சூழ்நிலையில் இருந்தனால தான் நடிகர் சங்கத்துக்கு உதவி பெற்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட நடிகர்களுக்கு ஹைகோர்ட்டில் அப்பீர் ஆனது யார் தெரியுமா? ஒரு நாளைக்கு கிருஷ்ணா எவ்வளோ இருக்கும்? 5 லட்சம் 7 லட்சம் இருக்கும் ஒரு வக்கீல். மொத்தம் 9 பேர் வந்தாங்களா? 9 பேர் வந்தாங்க அதர் சைடு. அப்போ இது யார் என்னன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் பண்ண முடியாது, எனக்கு தெரியல, நானும் கண்டுபிடிக்க பார்க்கல. நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு செங்கல் வச்சுருக்கீங்க, நீங்களும் பார்ட் ஆஃப் த பில்டிங். ஸோ இதுக்கான வேலைகள் வந்து எப்படி பண்ணலாம், செய்யலாம், பரிசீலனை பண்ணுறதுக்கு எல்லோரும் வந்து உட்காந்து அடுத்த கட்டமாக எடுத்துன்னு போகிறது. நடிகர் சங்கமுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தொகையாக 5 லட்சம். ஓகே, ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட் மிஸ்டர் முருகானந்தம் தயாரிப்பாளர் வந்து ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக 5 லட்சம் ரூபாய் காசோலையாக கொடுத்துருக்காரு. இப்போ பாருங்கள் எப்படி செக் வாங்குறாருன்னு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பொருளாளர் வந்து செக் வாங்குறாரு. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக என்னுடைய வணக்கங்களும் மரியாதைகளும். ஒரு 2 வருடம் காத்திருந்து இன்று ஒரு தீர்வை எட்டியிருக்கின்றோம். இது எங்களுக்கு ஒரு புது உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. புதிய பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்ட பொறுப்பு பன்மடங்காகி நிற்கின்றது. அதற்கு உங்களுடைய ஆதரவு, எல்லோருடைய ஆதரவும் வேண்டும். இதுவரை நீங்கள் மிகவும் நடுநிலையோடு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது மீண்டும் தொடரும் என்றே நான் எதிர்பார்க்கின்றேன். முதலில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும். அதற்கு பிறகு நாங்கள் பதவி ஏற்றுக்கொள்வோம். அந்த பதவி ஏற்கின்ற விழாவின் படத்தொகுப்பை நாங்கள் உங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்தளிப்போம். அதற்கு பிறகு என்னுடைய செயற்குழு கூட்டம் நடக்கும். ஆக இப்போது பத்திரிகையாளர் கூட்டம் ஆரம்பிக்கின்றது. ஜெயிச்ச பாண்டவர் அணி மெம்பர்ஸ்க்கு எல்லோருக்கும் என்னோட மாலை வணக்கங்கள். முதல்ல ஜெயிச்ச எங்கள் அணி சார்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொறுமை தான் முக்கியம் எப்பவுமே. உங்கள் எல்லோருக்கும் தெரியும்,
இந்த 3 வருஷம் வந்து கழித்து ஒரு கவுண்டிங் நடக்கிறது சரித்திரத்தில் இதுதான் முதல் எலெக்ஷன் நான் நினைக்கிறேன். எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த 3 வருடம் நாங்கள் நம்பினது 3 விஷயம். ஒரு விஷயந்தான், அது நேர்மை. அந்த நேர்மை சார்ந்த 2 நபர்கள் ப்ளஸ் அவங்க சார்ந்த நபர்கள் இருக்காங்க. ஒன்று, இந்த எலெக்ஷன் நடத்தின திரு இபிஜே பத்மநாபன் ஐயா அவர்கள். எலெக்ஷன் ப்ராசஸும் சரி, கவுண்டிங் முடிகிற வரைக்கும் சரி, ஒரு ஃபேர் எலெக்ஷனாக அவர் சொன்னது நடந்தது செஞ்சு எங்களை வந்து இங்கிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு அவருக்கு, அவரோட குழு சார்ந்த அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எங்களோட நன்றி. இந்த பாதுகாப்புகள் எல்லோருக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, அனைத்து கவுண்டிங் ஆஃபீஸர்ஸ் எல்லோருக்கும், அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா சில சலசலப்பு நடந்தது எல்லோருக்கும் தெரியும். அதை தாண்டி எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடத்தணுன்றது அந்த எந்த ஒரு முறைகேடு இல்லாமல் முறையாக நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் சொன்ன அந்த 3 ஆண்டு காலம் நாங்கள் நம்பணும்னு சொன்னோம்ல, அங்கிட்டு உட்காந்துருக்காரு, கொஞ்சம் அவர் எந்திரிச்சாருன்னா நல்லாயிருக்கும். நண்பர் எங்களோட வழக்கறிஞர் கிருஷ்ணா அவர்கள், அவரோட அசிஸ்டன்ட் சார்ல்ஸு, எங்களுக்கு இந்த பூமியை மீட்னதுலேருந்து இந்த கேஸ், அதாவது என்ன ராசின்னு தெரில, இது ஏதோ ஹாஸ்பிட்டலில் தான் அதிகமாக கேசஸ் வரும், ஆனால் அதை தாண்டி நடிகர் சங்கத்தில் அதிக கேசஸ் வந்திருக்கு இந்த 3 ஆண்டுகளில். அப்படி தான் நான் பார்ப்பேன். எதுவாக இருந்தாலும் பொறுமையுடன், நல்ல சிந்தனையுடன், ஏன்னா நேர்மை நான் எங்கள் பக்கம் இருக்குது, அதை நம்பி எங்கள் வழக்கறிஞர் திரு கிருஷ்ணா அவர்களும் அவரோட டீம் வந்து திரு ஓம் பிரகாஷ் ஐயா, திரு கபீர் எல்லோரும் இந்த வழக்கு சார்ந்தது. அதாவது டென்னிஸ் கோர்ட்டும் ஷட்டில் கோர்ட் மட்டும்தான் பாக்கி, மற்றபடி எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டாங்க. அந்த கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறம் எங்களுக்கு, அதாவது யார் ஜெயிக்கணுன்றது எங்களுக்கு தெரியாது. அந்த பேலட் பாக்ஸ் 3 வருஷம் கட்டி காப்பாற்றின அந்த சவுத் இந்தியன் பேங்க்கு அங்கிட்டு வச்ச அந்த லாக்கர் அவங்கள பாதுகாப்பாக வச்சதுக்கு அவங்களுக்கும் நன்றி. ஆனால் முறையாக செஞ்சதுக்கு திரு கிருஷ்ணா அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கம், எங்களுக்கு வந்து கொடுத்த அந்த நம்பிக்கை, நாங்கள் அந்த நம்பிக்கையை கையில் வச்சுக்கிட்டு இந்த 3 வருஷம் வெயிட் பண்ணோம். இந்த 3 வருட காலங்களில் ஒரு தாமதமாச்சு. ஒரு விஷயம், என் கல்யாணம் இல்லை, இந்த கட்டிடம், அந்த கட்டிடம் வந்து இப்போ என்னென்னா 9 மாதம் ஒரு குழந்த கழிச்சு ஒரு குழந்த பிறக்க போகுது. ஆனால் ஒரு தாமதமாக பிறக்குதுன்னா எப்படி அது அந்த வலி தாங்கி கொள்ள வேண்டிய பெற்றோர்கள் தான். அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் நினச்சோம். ஏன்னா அது வெவ்வேறு காரணங்களுக்காக ஈகோ என்னென்னமோ அது நாங்கள் சொல்லிக்க விரும்பலை. இது காம்படிஷன்னு அவங்க நினைக்கிறாங்க. நாங்கள் வந்து எதுக்கு எலெக்ஷன் அரவணைப்பு, எல்லாரையும் நல்லபடியாக அரவணைச்சு அந்த கட்டிடம் கட்டலாம், அந்த எலெக்ஷன் செலவு கூட அங்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து நினச்சோம். பட் எங்களோட நினைப்பும் மற்றவங்களோட நினைப்பும் ஒற்றுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களும் வேறு கோணத்தில் நினச்சாங்க. ஸோ அதுதான் எலெக்ஷன். பட் கடைசியில் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், நியாயம்னு ஒன்று இருக்குது, தர்மம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வகையில் நாங்கள் ஜெயித்ததில் நாங்கள் பெருமைப்படுறோம். ஸோ அந்த கட்டிடம் வந்து டு பி வெரி ஆனஸ்ட், இப்போது இருக்கிற பொசிஷன் பார்க்குறதுக்கு மனசை திடப்படுத்திக்கணும். ஸோ அதுதான் எங்களோட முக்கியமான குறிக்கோள். அது கரெக்டான நேரத்தில் வந்து கொண்டு முடித்து உங்கள் எல்லார் முன்னாடியும், எல்லாரோட, நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எல்லாரோட கண்கள், அவங்களோட பார்வையை வந்து நடிகர் சங்கம் கட்டடம் பக்கம் திருப்பணுன்றது தான் எங்களோட நோக்கம். இது சாதாரண கட்டடமாக இருக்க போகிறது இல்லை. ஒருவேளை சென்னைக்கு வந்தால் நடிகர் சங்கம் கட்டடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு டூரிசம், ஒரு ஹெரிட்டேஜ் சென்டர் மாதிரி, ஒரு கல்ச்சுரல் சென்டர் மாதிரி இருக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ வி ஆர் கோயிங் அட். எஸ், எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்குது. எல்லோரும் வந்து சேர்ந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எங்கள் தலைவர் நாசர் சார் தலைமையில் 2வது முறை நாங்கள்லாம் அவர் பின்னணியிலேருந்து we are going to work for the betterment of theatre artists.
திரும்பவும் சொல்கிறேன், தியேட்டர் ஆர்டிஸ்டோட நன்மைக்காக தான் நாங்கள் இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அவங்களோட வாழ்வாதாரமும் அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றமுக்காக நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம். ஸோ இந்த கரோனா பீரியட் எல்லோருக்கும் ஒரு பாதிப்பு தான், உங்களுக்கும் மட்டும் இல்லை எங்களுக்கும் தான். ஸோ இதை தாண்டி அவங்களுக்கு எப்படி வந்து அவங்க வாழ்க்கையை வந்து சரிப்படுத்துறது, பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்காக தான் நாங்கள் பாடுபட போகிறோம். ஸோ தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம், ஏன் பதவியேற்பு விழா உங்கள் முன்னாடி நடத்தலைன்றது அதுக்கான ஒரு விதிமுறை இருக்குது. ஸோ ப்ளஸ் அதுக்கான நேரம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் பதவியேற்பு விழா நடத்துகிறோன்னு நினச்சிக்கோங்க. உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா மீடியா நீங்கள் தான் வந்து ஒரு பிரிட்ஜிங்காக இருந்திருக்கீங்க. எது நல்லதுன்ட்டுல எது உண்மையோ அது கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க இப்போ வரைக்கும். நாங்கள் என்றைக்குமே வந்து நீங்கள் இது போடுங்க, இந்த நியூஸை போடுங்க, இந்த விஷயத்த நீங்கள் எல்லோருக்கும் முன்னாடி காட்டுங்க அப்படின்னு நாங்கள் என்றைக்குமே நாங்கள் வந்து நடித்ததும் கிடையாது. சாயம் இல்லாத அத்தனை நடிகர்கள் நீங்கள் பார்க்குறீங்க எங்கிட்ட. நாங்கள் வந்து மேக்கப் போடல, நாங்கள் வந்து எங்கிட்ட வந்து நடிக்கலை. திஸ் இஸ் ரியல் லைஃப் போராட்டம் ஃபார் ஆல் த ஃபேமிலிஸ் ஹூ ஆர் இன்வால்வ் இன் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். ஸோ இது வந்து ஒரு நல்ல 3 வருட காலமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் ப்ளீஸ் டேக் ஓவர் இட் அண்ட் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். நீங்கள் வந்ததில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உங்களை நார்மலாக ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு போராட்டம் ஜெயிச்சு ஒரு அத்தனை போராளிகள் இங்கிட்ட உட்காரும் போது இங்கிட்ட இருக்கிற நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் இது பதிவு செய்கிறது வந்து பேசுகிறதுக்கே பெருமையாக இருக்குது. ஸோ பொதுச் செயலாளராக நான் தான் இப்போ நான் பேசக்கூடிய ஒரே விஷயம், எல்லாமே நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து கால் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் எடுக்க மாட்டோம். சொன்னதை செய்வோம், சொன்னதை வந்து செஞ்சு காட்டுவோம். செஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உங்கள் எல்லோருக்கும் அது காட்டுவோம் அந்த விஷயத்தை. நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. ஆரம்பிக்க போகிறீங்க, அதுக்கான ஃபண்டு எப்படி கலெக்ட் பண்ண போகிறீங்க? அதுதான் இப்போ தான் இன்றைக்கி தான் நாங்கள் வந்து பொறுப்பேற்க போகிறோம். அதுதான் எங்களுடைய முதல் கடமையாக இருக்குது. ஸோ அதாவது அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்தே எங்களுக்கு ஒரே நோக்கம் அந்த பில்டிங் தான். ஏன்னா எல்லாமே காஸ்ட்டு ஏறி போச்சு, நாட்கள் கடந்து போயிட்டு நிறைய கிளைமேட்ஸை வந்து அது சமாளிச்சிருக்கு. ஸோ எங்களுடைய ப்ரையாரிட்டி அதுதான். ப்ரையாரிட்டி கூட இல்லை, அது ஒன்று தான் எங்களுக்கு வந்து முதல் நோக்கமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிகப்பெரிய பொருளாதாரம் அதுக்கு தேவைப்படுது. அதுக்கான திட்டங்கள்லாம் நாங்கள் இரவும் பகலமாக பேசிகிட்டு இருக்கோம். அது எதெல்லாம் செயல்படுத்தலாம், எதெல்லாம் சாத்தியப்படும்ன்றதை வந்து நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். வெகு விரைவில் நாங்கள் அதில் வந்து வேலையை ஆரம்பிக்கிறது தான் எங்களுடைய முதல் கடமை. சார் வாழ்த்துக்கள். அந்த கட்டடம் வந்து எவ்வளோ சதவீதம் முடிஞ்சிருக்கு, இது வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்கு, இன்னும் எவ்வளோ தேவைப்படுது, அப்புறம் முக்கியமாக அந்த ஃபண்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க, அது என்ன பிளான்? ஏன்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட் மாதிரி கேள்வி. இப்போது ஒரு சொல்லப்போனால் ஒரு 60% சொல்லலாம். இன்னொரு 4 மாத காலம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா அந்த கட்டிடத்தை முடிச்சிருப்போம் 4-5 மாதத்துக்குள்ளே. இப்போ உங்களுக்கே தெரியும், கட்டப்படுற ஒரு கட்டிடம் ஒரு 2.5 வருடம் வந்து சும்மா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை மறுபடி தொடங்குறதுக்கு அதுக்கான வேலைகளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவாகும். ஸோ 25% ஜம்ப் ஆகிருக்கு அந்த பட்ஜெட்டில், 30% பட்ஜெட்டில் ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு தொகையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-21 கோடி தேவை. நீங்கள் இந்த பேச்சை தொடங்குனதுனால முருகனண்ணனும் மீனாட்சி சுந்தரம் சார்பாக ஒரு மொழியை வந்து சொல்லிடலாம். நாங்கள் இனிமேல் அப்படி தான் வந்து யார் கேட்டாலும் எங்களுக்கு இனிமேல் வந்து கௌரவமாக பிச்சை எடுக்கிறதுல எங்களுக்கு கூச்சம் இல்லை. ஏன்னா இது வந்து இந்த கட்டிடத்துக்காக தான். ஒவ்வொரு செங்கல் நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு செங்கல் வச்சுருக்கீங்க, நீங்களும் பார்ட் ஆஃப் த பில்டிங். ஸோ இதுக்கான வேலைகள் வந்து எப்படி செய்யலாம் பரிசீலனை பண்ணுறதுக்கு எல்லோரும் வந்து உட்காந்து அடுத்த கட்டமாக எடுத்துன்னு போகிறது. நடிகர் சங்கமுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தொகையாக 5 லட்சம். ஓகே, ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட் மிஸ்டர் முருகானந்தம் தயாரிப்பாளர் வந்து ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக 5 லட்சம் ரூபாய் காசோலையாக கொடுத்துருக்காரு. இப்போ பாருங்கள் எப்படி செக் வாங்குறாரு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பொருளாளர் வந்து செக் வாங்குறாரு. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். சார், நீங்கள் கவர்மெண்ட்
கிட்ட அணுகலாமா சார்? எனி அப்ரோச்? அன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா சந்திச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடியும் சந்திச்சிருக்கோம். கோரிக்கையாக வந்து நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்பலாக நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு அஃபிஷியல் லெட்டராக கொடுத்து வி ஆர் ஹோப்பிங் கண்டிப்பாக வந்து இது வந்து எங்கள் வீட்டுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வீட்டுக்கோ அல்ல, இதுவும் டெஃபினட்டாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சார்ந்த ஒரு விஷயமா அமையுன்றது பல பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பாக முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு அந்த கரெக்டாக எங்களுக்கு உதவி செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு அபாரமாக இருக்குது. டெஃபினட்டாக நாங்கள் நம்பிட்டுருக்கோம். அண்ட் அதான் நாங்கள் சொன்னபடி அடுத்தது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஓவர் நைட் நாங்கள் யோசிக்க முடியாது. இது பெரிய தொகை. இது சினிமானா உங்களுக்கே தெரியும், ஈஸியாக தொடங்கிடலாம். பட் இது கட்டடம்ன்றதுனால நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லோரோட ஒப்புதல் வேணும். அடுத்தது வந்து எப்படி பண்ண போகிறோம், ஏன்னா நாங்கள் செஞ்ச 2 ஸ்டார் கிரிக்கெட்டு ஸ்டார் நைட் ஷோஸ், அதாவது செப்பாக்லேயும் சரி மலேசியாலையும் சரி, கிட்டத்தட்ட எங்களை நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருக்க மாட்டீங்க. யாரோ நாங்கள் வந்து ஒரு எல்லாமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி வேலை செய்வாங்களோ ஒரு டைரக்டருக்காக ஓடி 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 சலிக்காமல் வேர்வை சிந்தி நாங்கள் பண்ணோம் எல்லோரும் சேர்ந்து. ஸோ எல்லாமே பரிசீலனை பண்ணி அதுக்கான வேலைகள், ஆனால் தாமதம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த கட்டிடத்தை முடிக்கிறது தான் எங்களோட மெயின் குறிக்கோள். ஏன்னா அங்கிருந்து தான் நாங்கள் வந்து அந்த தொகையை வச்சு தான் நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ மேற்கொண்டு அடுத்தடுத்த வருஷங்களில், பட் அந்த வருமானம் வந்து கரெக்டாக சேனலைஸ் பண்ணி அந்த நலிந்த நாடக நடிகர்களுக்கு பென்ஷனாக போகிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். எங்கிட்ட விஷால், கார்த்தி, பூச்சி முருகன் சார், நாசர் சார் எல்லோரும் இங்கே செயற்குழு உறுப்பினர்கள் தான் இருக்கணும், இவங்க தான் வந்து வாழ்நாள் பூரா பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. எங்களோட நோக்கம் என்னென்னா ஒரு ஆட்டோமேஷன் மோடில் அதுவாக ஜென்ரேட் ஆகும், அதுவாக அங்கிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு யார் நலிந்த நாடக நடிகர்களோட வீட்டுக்கு அவங்களுக்கு போய் தொகையை செய்கிறோம். அதான். தேங்க்யூ சார். அதாவது ஒரு படம் வந்து பண்ண போகிறதா ஏற்கனவே பேசியிருந்தீங்க நடிகர் சங்க கட்டுமான பணிக்கு. அந்த படம் எந்த நிலைமையில் இருக்குது, அதுக்கான ஐடியா இருக்குது? இல்லை, அன்றைக்கே ட்ராப் ஆகிடுச்சு சார். அதுக்கான நாங்கள் விவரமாக சொல்லணும் என்ன காரணங்கள்ன்ட்டு. எடுத்தோம் கவுத்தோன்றது முக்கியம் இல்லை. எடுத்த ஒரு விஷயத்தை வந்து ஆழமாக பார்த்து அதுக்கான வேலைகள் செய்யணும். அது சரியாக முறையாக அது வந்து அந்த சூழ்நிலையில் வந்து நடக்கலை. ஸோ வி டுக் அ வெரி கலெக்டிவ் டெசிஷன். இது குறிப்பிட்ட ஒருத்தரோட டெசிஷனில் கலெக்டிவ் டெசிஷனை எடுத்தோம். நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் வந்து வி வில் சி வாட் இஸ் டு பி டன். அது வந்து டெஃபினெட்லி அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் த டெசிஷன்ஸ் மேட் நாட் ஃபார் என்ன சொல்கிறது ஃபார் ஆர் பர்சனல் பெனிஃபிட். இது இருந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு முயற்சி தான். சில முயற்சிகள் வெற்றி அடையும், சில முயற்சிகள் வந்து தோல்வி அடையும். அந்த வகையில் we couldn't proceed with that. சார் இல்லைங்க, அதுதான் நான் சொல்கிறேன். எங்களோட முக்கிய குறிக்கோள் வந்து இல்லைம்மா, இது ஃபஸ்ட்டு வந்து கட்டிடம் வரட்டும். கட்டிடம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லோரோட சிரித்த முகத்தை பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவில் அதுலேயே நீங்கள் வந்து இந்த கேள்வியை மறந்துடுவீங்க. நீங்களே ஆசீர்வாதம் செலுத்துவீங்க. ஸோ அதுதான் எங்களோட மெயின் குறிக்கோள். சார் வாழ்த்துக்கள் சார். இந்த பில்டிங் வந்து இப்போ கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலமாக அப்படியே நிறுத்திட்டாங்க, எந்த ஒர்க்கும் நடக்கவே இல்லை. இப்போ ஐகான் பில்டிங் அது கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக சென்னைக்கு யார் வந்தாலும் நடிகர் சங்க பார்ப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் அந்த உறுதித்தன்மைன்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், ஏன்னா இப்போ தான் வந்திருக்கீங்க, அது என்ன மாதிரி விஷயங்களை எடுக்க போகிறீங்க? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் நடத்தின அந்த கலை நிகழ்ச்சிகளில் தனியார் சேனல் வந்து என்ன ஏதாவது பெண்டிங் வச்சுருக்காங்களா, அது எப்போ தரேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் என்ன? அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் டு அதாவது அந்த தொலைக்காட்சி சன் நிறுவனத்தோட நாங்கள் சேர்ந்து இப்போ கொலாபரேட் பண்ணி நடத்தின அந்த கலை நிகழ்ச்சி வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு எந்த சங்கமும் பெருமையாக சொல்லலாம். கார்த்தி வச்சே நான் சொல்கிறேன். இந்த பொருளாளர் வந்து எந்த பொருளாளர் செய்யாத ஒரு விஷயம் செஞ்சார். ஓப்பனாக வந்து ஆன்லைன்லேயே போட்டார் அக்கௌண்ட்ஸ். யார் வேணாலும் பார்த்துக்கோங்க. இது வந்து குறிப்பிட்ட கேள்வி கேட்குறவங்க மட்டும் இல்லை, யார் வேணாலும் உலகத்தில் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் அக்கௌண்ட்ஸ், இந்தந்த செலவு இந்தந்த செலவுன்னு. அதே மாதிரி தான் 2வது நாங்கள் பண்ண கலை நிகழ்ச்சி மலேசியாலையும் சரி, எல்லாமே வந்து பொறுப்பாக இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா நாங்களும்
ஒவ்வொருத்தரும் எங்கள் பாக்கெட்லேருந்து கூட காசு போட்டிருக்கோம் அந்த நிகழ்ச்சிக்கு. அது எல்லாமே வந்து எந்த பாக்கியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. மேற்கொண்டு வந்து அதுதான் என்ன பண்ணணுன்றது இட் இஸ் கோயிங் டு டேக் அட்லீஸ்ட் ஒரு வாரம் நடக்கும் ஒவ்வொருத்தரோட டெசிஷன். ஒரு வாரம் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாரு, அவ்வளோ ஈஸியாலாம் நடக்காது. ஒரு 20 கோடியை வந்து ஒரு கலை நிகழ்ச்சி பண்ண முடியாது. கோவிடுக்கு அப்புறமா இப்போ இருக்கிற பிரச்சனைகளில் நிதி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதை பிளான் பண்ணுறக்கே எங்களுக்கு வந்து இன்னொரு 3 months ஆகும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒர்க்கர்ஸ் யாருமே கிடையாது. அந்த பில்டிங்கில் நாங்கள் வந்து ஸ்கஃபோல்டிங் போட்டு வச்சிருந்த லெவலில் அந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற பாதி முடிஞ்சிருக்கும். அந்த பில்டிங் 2 பாதியாக இருக்குது. பின்னாடி இருக்கிற பாதி ரிசப்ஷன் ஏரியா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற பாதி ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியம்லேயே பாதி முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் அது கரெக்டாக கான்க்ரீட் போர் பண்ணுற டைமில் எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷனே வராது நாங்கள் செஞ்ச வேலைக்குன்னு நினச்சோம். அனாவசியமான ஒரு எலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அன்அப்போஸ்டாக நாங்கள் கண்டினியூவாக அந்த பில்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்திருக்க வேண்டிய டைம் இது. பட் அது ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடம் அது உள்ளே போனது. ஸோ அந்த டைமில் இப்போ கம்ப்ளீட்டாக அதை ரிமூவ் பண்ணி தான் நாங்கள் திரும்ப ஆரம்பிக்கணும். இப்போ ஒர்க் ஃபோர்ஸ் திரும்பி அந்த உள்ளே கொண்டு வரதுக்கு இன்னும் 3 மாதம் திருப்பி லேபர் உள்ளே கொண்டு வரதுக்கு. அப்போ அதுக்கப்புறம் காசு வேணும் லேபரை கொண்டு வரதுக்கு. அதனால் இன்னொரு 3 months ஆகும். ஃபஸ்ட்டு அவர் கொடுத்துருவார், எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு. சார் விஷால் சார், உங்களுக்கு தெரியுமில்ல, இன்னும் கல்யாணம் ஆகலை செந்திலுக்கு, அதுதான் கொஞ்ச நாளாக புரிஞ்சுக்குவீங்க நீங்கள். சார் இதில் சவால் ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபண்ட் ரைசிங்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நாங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக எல்லாரையும் போய் மீட் பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் சேர்ந்து தான் கோயில் கட்ட முடியும். நான் முதலே சொல்லியிருந்தேன், எல்லாரும் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை பண்ண முடியும். ரஜினி சார், கமல் சார் அவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காங்க. கமல் சார்லாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கூட அமெரிக்காவிலேருந்து இந்த ஷோக்காக நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி ஓவர் நைட் ஃப்ளை பண்ணி வந்து ஃபீவர்லேயே படுத்திருந்து ஷோ பண்ணி கொடுத்தாங்க மலேசியாவில். அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ எல்லாருடைய சப்போர்ட் டெஃபினட்டாக இருக்குது. எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது வந்து இந்த கோவிட் டைமில் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கிறதுனால நாங்கள் வேறு ஐடியாஸ் நாங்கள் பிளான் பண்ண வேண்டியது. கார்த்தி, இப்போ பட்ஜெட் ஒரு சில படங்கள் எடுக்கிறப்போ, குறிப்பா சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் படம் எடுக்கிறப்போ பாமக சார்பில் வந்து அமைப்புகள் சார்பில் இங்கே சூர்யா இல்லைங்க, அண்ணா இங்கே இல்லைங்க. கார்த்தி சொல்லுங்க. ஒரு நடிகர்களுக்கு தனிப்பட்ட முறையில அமைப்புகளோ கட்சிகளோ வந்து தொடர்ந்து மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடிகர் சங்கம் சார்பில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்லை டெஃபினட்டாக ஒரு பொதுவான பிரச்சனை. ஒரு திரைப்படம் சென்சார் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகுது, அதுக்கு வந்து ஒரு வேற ஒரு அமைப்பு ரீதியாக பிரச்சனைகள் வருதுன்னா நிச்சயமாக நடிகர் சங்கம் கூட நிற்கணும். சட்டப்பூர்வமாக எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் டெஃபினட்டாக சட்டப்பூர்வமாக என்ன உதவி செய்ய முடியுமோ டெஃபினட்டாக பண்ண முடியும். கார்த்தி, இப்போ பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் 20 crore அப்படின்னு ரவுண்டாக சொல்லலாம். அளவா சொல்லல. ஏன்னா இன்னைக்கு வந்து 20 தானே சொன்னேன். நீங்க சொன்ன அதான் கொஸ்டின். நீங்க சொன்னது வந்து ஒரு 2 years பேக் இருக்கும், கொரோனாக்கு முன்னாடிலாம். பட் இப்போ கட்டுமான பொருட்கள் எல்லாமே வந்து அந்த சிக்கல்லாம் ஏறி போச்சு. ஸோ என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு ஏதாவது ரிவைஸ் பண்ணுவீங்களா? எல்லாமே ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்சஸ், பெர்மிஷன் போகிற மாதிரி போவீங்க, அதில் காம்ப்ரமைஸ் இருக்கும்? இல்லை, கோவிட்க்கு அப்புறமா சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. ஒரு இயரில் முடியுதுன்னு சொன்னால் அது இன்னொரு 1 year எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்மிஷன்ஸ் ரீதியாக நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஸ்ட்ரக்சரில் நான் சொன்ன மாதிரி வந்து பில்டிங் வீக் ஆகிடாது. பட் இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு நான் நிறைய பிளானிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அகைன் பட்ஜெட்டே ரீவொர்க் பண்ண வேண்டியது கம்ப்ளீட்டாக பண்ணி தான் ஆகணும். 30% ஆஃப் த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30% கிராஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விஷால் சார், இல்லை, அதுக்கான தீர்மானங்கள் தான் இந்த செயற்குழு மீட்டிங்கில் வந்து வச்சுருக்கோம். ஏற்கனவே நாங்கள் வந்து ஒவ்வொரு பிரிவுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு இருந்தோம் மாதந்தோறும். உங்களுக்கே தெரியும், ஒரு முடக்கம் வந்தது கரோனா பீரியடில். இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து ஒவ்வொரு நண்பர்கள் அவங்கவுங்க ஏரியாவில் சார்ந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்க காதுக்கு வரும்போது செய்திகள் அவங்க வந்து உதவி செஞ்சுருக்காங்க, எல்லாரும் செஞ்சுருக்காங்க. பட் அஃபிஷியலாக நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் மெயின் குறிக்கோள். அதுதான் மெயின் குறிக்கோள். அது வச்சு என்ன பண்ணலாம், எப்படி அதை வந்து கரெக்டாக வந்து ஒவ்வொரு மாதமும் மறக்காமல் கொடுக்கறது தான் முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த எலெக்ஷனில் எங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து இந்த ஃபுட் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லா போர்லேயும். அப்படிப்பட்ட திரு பாலமுருகன், திரு தாமராஜ், ரத்னகுமார் எல்லோருக்கும் வந்து நடிகர் சங்கம் சார்ந்த வேலை செஞ்ச அத்தனை ஊழியர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. அவங்களும் வந்து உண்மையிலேயே அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க இந்த சங்கத்தில். அண்டு என்னோட தான் ஃபேமிலியாக நண்பராக எப்படின்னு சொல்கிறது தெரில, திரு ஜான்சன் அவர்களுக்கும் திரு அஜய் அவர்களுக்கும்
தர்மா எல்லாருக்கும் நீங்கள் எவ்ரி ஒன் இன்வால்வ்டு இந்த நடிகர் சங்கத்தில் வந்து அது என்னமோ தெரில ஒரு ஒற்றுமை இருந்தது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததுனால இன்றைக்கி அந்த பலன் வந்து கிடைச்சிது. எல்லார் முகத்துலேயும் அந்த சிரிப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ. இன்னும் ஒரு 2 பேருக்கு நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வந்து எந்த வருமானமும் கிடையாது. நடிகர் சங்கத்துக்குள்ளேயோ இல்லை ட்ரஸ்ட்லையோ எந்த வருமானமும் கிடையாது. கண்டினியூஸாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது சத்யபாமா யூனிவர்சிட்டி அவங்க மரியா அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு. இல்லாட்டி ஆஃபீஸே நடத்தியிருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஏசிஎஸ் சண்முகம் சார் அவங்களுக்கு பெரிய நன்றி. எங்களுக்கு பில்டிங் கட்டும்போது கூட இருந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆடிட்டர் சார், ஏன்னா டேக்ஸ் ஃபைலிங் ஒரு பிரச்சனை ஆகுது, நாங்கள் பொறுப்புலேயே இல்லை. ஸோ இத்தனை பிரச்சனைகளுக்கும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். விசால் சார் முக்கியமானது, போன தடவை பாண்டவர் அணி வரும்போது சில குற்றச்சாட்டுகள் சொல்லி தலைவராக அந்த திரு சரத்குமார் சார், திரு ராதா ரவி வந்து நீக்கினீங்க. இப்போ வந்து கொஞ்சம் நாளாகிட்டு அவங்கள ஏதாவது சமரசம் பண்ணி சேக் ஐடியா இருக்கா? இன்னொன்று, இந்த தடவை உங்களுக்கு எதிராக இந்த ஐசரி கணேஷ் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? அவர் சங்கத்திலேருந்து அவர் அணி ஏதாவது நீக்கப்படுவாரா? இல்லை, அவர் வந்து பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு அவங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டி. அது ஒரு நல்ல விஷயமா வந்து போய் சேருது. என்னோட பர்சனல், இது அவங்களுக்கு சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. கேஸுக்கும் மற்ற விஷயங்களுக்கு செலவு பண்ணதுக்கு பில்டிங் கொடுத்துருந்தா அட்லீஸ்ட்டு இவர் சொல்கிற 30% ஒரு 10% வந்து இருக்கும். அதுதான் எதுக்கு எலெக்ஷன்னு நாங்கள் கேட்டோம். அதுக்கு சின்ன ஒரு பதிவு சொல்லணும். 2 பேர் தான் கேஸ் போட்டாங்க. ஒன்று நடிகர் பெஞ்சமின், இன்னொன்று ஏழுமலைன்னு ஒரு நடிகர்னு சொல்கிறாங்க. அவர் நடிகராக இல்லை நீங்கள் தான் டிசைட் பண்ணோம். பட் ஆனால் உறுப்பினர் கார்டு வச்சுருக்காரு அவர். இவங்க 2 பேர் தான் கேஸ் போட்டது. இந்த 2 பேருமே நடிகர் சங்கத்துக்கு உதவி பெற்றிருக்காங்க, மருத்துவ உதவி பெற்றிருக்காங்க, குடும்ப உதவி பெற்றிருக்காங்க, எல்லாமே பெற்றிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் தான், இப்போ எளிமையான சூழ்நிலையில் இருந்தனால தான் நடிகர் சங்கத்துக்கு உதவி பெற்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட நடிகர்களுக்கு ஹைகோர்ட்டில் அப்பீர் ஆனது யார் தெரியுமா? ஒரு நாளைக்கு கிருஷ்ணா எவ்வளோ இருக்கும்? 5 லட்சம் 7 லட்சம் இருக்கும் ஒரு வக்கீல். மொத்தம் 9 பேர் வந்தாங்களா? 9 பேர் வந்தாங்க அதர் சைடு. அப்போ இது யார் என்னன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ண. நான் பண்ண முடியாது, எனக்கு தெரியல, நானும் கண்டுபிடிக்க பார்க்கல. இல்லை, அதான் நான் சொல்கிறேனே, வி ஹேவ் காழ்ப்புணர்ச்சியே இல்லைங்க, கிடையாது. அதான் பேரறிஞர் அண்ணா சொன்னது போல் ஒரு தாய் வயிற்றில் பிறக்க முடியாத காலத்தில் வெவ்வேறு தாய் வயிற்றில் எல்லாரும் பிறந்திருக்கோம், அவ்வளோதான். எல்லாரோடையும் சேர்ந்து தான் பண்ணுவோம். அது டெஃபினட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஆக்ஷன் எடுக்கணுன்றது எங்களோட நோக்கம் இல்லை, எல்லோரோட நோக்கம். பொதுக்குழுவில் வந்து நாங்கள் வந்து அவங்களோட ஒப்புதலோடு தான் நாங்கள் இயங்கணும். இந்த முறை வந்து அதான் எல்லாரும் பார்த்துருக்காங்க என்ன விஷயன்றது குறிப்பாக வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் அவங்க கருத்து வேறுபாடு இருக்கலாம். பட் அந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வந்து வி குட் ஹவ் சால்வ்ட் இட். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சது பற்றி நம்ம பேசுறது டைம் இனிமேல் நடக்க போகிறது பற்றி தான் பேசணும். இதில் என்னென்னா எங்களுக்கு நடக்க போகிறது நன்மையாக நடக்கும். இல்லை ஒரே ஒரு விஷயந்தான். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட பேசுவேன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் மறுபடியும் பொதுச் செயலாளர் வருவேன்னா எனக்கு தெரியாது. நான் திரும்ப எங்கிட்டயோ நான் நடித்து போயிட்டு இருக்கும்போது திரு பூச்சி முருகன் அவர்கள் வந்து சந்திக்கும் போது எனக்கு சத்தியமாக அபிபுல்லா ரோடில் 19 கிரவுண்டு இருக்குதுன்னு கூட எனக்கு நான் ஒரு மெம்பர் தான். ஆனால் நான் அங்கிட்டு தான் நான் வந்து டான்ஸ் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன். நான், ஆர்யா, எல்லாரும், ஜித்தன் ரமேஷ்லேருந்து எல்லாரும். அப்படியா கட்டிடம் இடிக்கப்பட்டுச்சா அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் விலாவரியாக சொன்னார். ஆனால் சத்தியமாக அன்றைக்கி வந்து நான் பொதுச் செயலாளராக வருவேன்றது நான் எதிர்பார்க்கல. ஒரு கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் போய் எலெக்ஷனை நில்லுங்க, நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வாங்கினாங்க. சரி, 2 பேர் வேறு பார்த்தோம், என்னடா பண்ணுறதுன்னு. சரி, ஓகே, கோதாவில் இறங்கிடலான்னு சொல்லி அப்படி தொடங்கினது. அதே மாதிரி தான் எல்லாமே வந்து ஐ டோன்ட் பிளான். அது நடக்கும்போது கண்டிப்பாக வந்து அதான் சொன்னேனே, கண்டிப்பாக பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் எல்லோருக்கும் வந்து சேரும். கண்டிப்பாக வாங்க. உங்களோட வாழ்த்து தான் முக்கியம். இல்லை ஒரே ஒரு விஷயந்தான் நான் நம்புறது. ஒரே ஒரு விஷயந்தான்,
ஒரு விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தும் போது கண்டிப்பாக அது வெற்றி அடையணும். அது வெற்றி அடையிறது வந்து என்னோட குடும்பத்துக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்ச குடும்பங்கள் தெரியாத குடும்பங்களுக்கு நல்லது நடக்கும்போது எனக்கு ஒரு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதை தாண்டி வந்து அது டெஃபினட்டாக அதான் நான் சொன்னேன்ல, நடக்கும்போது டெஃபினட்டாக நடக்கும். நடிகர் சங்கம் கட்டணம் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் மூத்த கலைஞர்கள் நிறைய பேருக்கு வீடே இல்லைன்னு இருக்காங்க. குறிப்பாக சொன்னால் வடிவேல் படத்தில் நடிச்ச பாட்டி வந்து ஒரு ஓட்டு போட்ட வீட்டில் தான் இப்போ சாகிற நிலைமையில இருக்காங்க. அந்த மாதிரி மூத்த கலைஞர்கள்லாம் என்ன பண்ண போகுது? இல்லை அதுதான்மா, அந்த அம்மாவுக்கும் நாங்கள் பர்சனலாக உதவி செஞ்சுருக்கோம். இந்த எங்கள் பார்வைக்கு வரும்போது எல்லா மெம்பர்ஸ் தான் முக்கியம். ஏன்னா எங்களுக்கு டேட்டா பேஸில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அது இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய இருக்குது. அது இல்லாமல் மெம்பர்ஸ் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, நாடக நடிகர்கள் இருக்காங்க. ஸோ கார்த்தியும் ட்ரஸ்ட் நடத்துகிறப்பல, நானும் ட்ரஸ்ட் நடத்துகிறேன், பூச்சி சார் நடத்துகிறாரு, எல்லோரும் நடத்துகிறாங்க. அவங்கவுங்க ட்ரஸ்ட்டு சார்பாக வந்து நாங்கள் முறையாக அவங்களுக்கு போய் சேர வேண்டியது. பறவை முனியம்மாலேருந்து நிறைய பேர், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த அவங்களோட இப்போது இருக்கிற நிலமை கண் பார்வைக்கு வரும்போது. அதான் எல்லாமே வந்து சரி கட்டுறதுக்கான ஒரு விஷயம். நாங்கள் அதான் சொன்னார்ல அந்த கட்டிடம் இல்லை, நீங்கள் அந்த வீடு விஷயம் சொன்னீங்களே, அதே மாதிரி சொசைட்டி, ஹவுசிங் சொசைட்டி ஒன்று இருக்குது. இதுலேயே நடிகர்களுக்காக முதல்வர் பையனூரில் வந்து முதல்வர் கலைஞரை கொடுத்தது. மொத்தம் 100 ஏக்கர் கொடுத்தாரு, பிரிச்சுக்கிட்டோம் எல்லாருமே. அதில் வந்து எங்களுக்கு 7 ஏக்கர் இருக்குது. இப்போ இந்த கட்டட வேலை ஆரம்பித்து முடிக்கிற ஸ்டேஜில் அதையும் நாங்கள் டெவலப் பண்ணுவோம். அப்போ அங்கே ஒரு பெரிய பெரிய மண்டபம் மாதிரி கட்டி நலிந்த நடிகர்கள், ரொம்ப ஆதரவற்ற நடிகர்கள்லாம் கொண்டு போய் வைக்கணும்னு ஏற்கனவே எங்கள் தலைவர் நாசர் சார் வந்து ஏற்கனவே இது சொல்லியிருக்காரு. அதையே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. சார் ஹலோ, நிதி நீங்கள் தயவு செஞ்சு எல்லார்ட்டையும் ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன், அந்த பில்டிங் எவ்வளோ பெருசுன்னு ஒரு வாட்டி பாருங்கள். நிறைய பேர் கட்டடத்தை கட்டி முடிக்கலான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அது சின்ன கட்டிடம் கிடையாது. 1,35,000 ஸ்கொயர் ஃபீட். அது சாதாரண பில்டிங் கிடையாது. அதில் இருக்கிற ஆர்கிடெக்சர் சிம்பிளான ஆர்கிடெக்சர் கிடையாது. அதுக்கு நிறையா சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஆர்கிடெக்ட்ஸ் கிட்டலாம் கன்சல்ட் பண்ணி தான் அதை கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்ட், அவ்வளோ ஈஸி ப்ராஜெக்ட் கிடையாது. டெஃபினெட்லி இட் வில் டேக் டைம். அண்ட் நீங்கள் வந்து பார்க்குறப்போ புரியும். சார் ஒரே கொஸ்டின் சார், இந்த எலெக்ஷன் வந்து 3 மாதம் தான் வேலிடு, அதுக்கப்புறம் திருப்பி ரீஎலெக்ஷன் பண்ணணும் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்களே சார், அதை பற்றி மெயினாக நல்ல கேள்வி. அதை வந்து பைலா பிரகாரம் பதவி ஏற்கிற நாளில் இருந்துட்டு இருக்கு எங்கள்கிட்ட. அதில் இருக்குது ஆக்டில் கிளியராக இருக்குது. அதனால் அது ஃப்ரம் நேத்தியிலேருந்து நாங்கள் சார்ஜ் எடுத்துட்டோம். இன்றைக்கி பதவி ஏற்பு விழா. ஸோ நீங்கள் கேட்டிங்களே கடன் வச்சுருக்கீங்களான்னு, கடன்லாம் வைக்கல. கடன் கொடுத்தவங்க கூட வட்டி இல்லாத கடனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காசு எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னா காசெல்லாம் பில்டிங்கில் தான் போட்டிருக்கோங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் பதில் சொன்னேன். நீங்கள் பில்டிங்கை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரியாலிட்டி புரியும், எவ்வளோ காசு அதுக்குள்ளே போயிருக்குங்கிறது. நீங்கள் கவலையப்படாதுங்க, 3 வருஷம் இருப்போம். கட்டட தரப்பில் நீங்கள் தான் வந்து நிற்க போகிறீங்க. உங்கள் முன்னில் தான் வந்து அங்கே தலைமை வேறு ஒருத்தர் இருப்பார், நீங்கள் முன்னில் தான் தரப்போகிறோம். கொரோனா காலத்தில் ரொம்ப அதிகமானது வந்து இந்த யூடியூப் அப்படிங்கிறது ஒன்று. இந்த ஒரு 2-2.5 வருஷத்தில் அதிகமாக வந்து நடிகர்களை பற்றி அவ்வளோ ஆபாசமாக, அவ்வளோ தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. எந்த நாடு எங்கன்னே தெரியல. நாசா சார் கூட முடியாதெல்லாம் பேசி இது பண்ணாங்க. நிறைய யூடியூப்பில் நிறைய பேர் பண்ணாங்க, யாருன்னே தெரியல என்னென்னு. அதுக்கு சட்ட ரீதியாக ஏதாவது எடுத்து உங்கள் மெம்பர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுமா, இல்லை பழைய இதை வந்து நீக்குவீங்களா, என்ன பண்ணுவீங்க? உதவி கேட்டவங்க கிட்ட சட்டப்பூர்வமாக உதவி செய்ய ரெடியாக இருக்கும். அது கிரிமினல் செயலாக இருந்தாலும் சரி, சிவில். இல்லை அவர் தான் தவறாக பேசுகிறாங்க. இல்லை அவர் என்ன சொல்கிறாரு, நடிகர்களை வந்து யாரோ தவறாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, கேவலப்படுத்துகிறாங்கன்னு தான் சொல்கிறாரு. அது யாருன்னு இப்போ நீங்கள் எங்களுக்கு தெரியல. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக உறுதியாக அந்த நடிகர் பாதுகாப்பு கொடுக்கப்படும், சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் இருக்கும். என்னென்னா இப்போ யூடியூப்ன்றது வந்து யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்து எல்லாருமே எல்லா செய்திகளையும் பார்க்குறது கிடையாது. நிறைய பேர் வந்து எங்கள் துறையை சார்ந்தவரே ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் கூட பல விதமாக பேசினார் சொல்லியிருந்தாங்க. ஸோ வி ஹாவ் டு டேக் அ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் இட். என்ன அது வந்து மூட முடியுமா, சட்ட ரீதியாக தான் போக முடியும். அதை முதல்ல வந்து அந்த மாதிரி யூடியூப்களை, அந்த மாதிரி தவறான செய்திகளை, வெறும் பரபரப்புக்காக சொல்லப்படுற கதைகளை வந்து பார்க்குற ஒரு மனப்பான்மையை நம்ம விட்டழிக்கணும். அது we have to educate the viewers also. It's a long process, we understand. ரொம்ப நன்றி.
உங்களுடைய ஆதரவோடு இன்னிலேருந்து எங்களுடைய வேலையை தொடங்குகிறோம். தேங்க்யூ வெரி மச்.